ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தனி வட்டி. அதில் கொஷின் நம்பர் 1. ரூபாய் 60,000 அசலை இருவருக்கு முறையே 5%, 4% வட்டி விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஒரு ஆண்டின் முடிவில் கிடைக்கும் மொத்த தனி வட்டி 2,560 ஆகும் எனில் 4% வட்டி விகிதத்தில் கொடுக்கப்பட்ட தொகையின் தற்போதைய மதிப்பு அசல் ப்ளஸ் வட்டி, அதான் மொத்த மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 4% வட்டி விகிதத்தில் கொடுத்த தொகைக்கான மொத்த மதிப்பு மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். அதாவது 60,000 தொகையை இருவருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லவே கிடையாது, அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இரண்டாவது நம்பருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த 60,000ல் எக்ஸ் போக மீதியை தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ 60,000 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் PNR டிவைடட் பை 100 தான். ஆனால் இதை நான் இங்கே P1ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் P2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இருவேறு அசலாக பிரித்து கொடுக்குறோம்ல, ஒரு அசலை இருவேறு தொகையாக பிரித்து கொடுக்குறோம். ஸோ PN வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே 1 வருஷம்தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா முதல் நபருக்கு 5%, இரண்டாம் நபருக்கு வந்து 4%. சரிங்களா? அதனால் 2 R இருக்கனால இது R1 R2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமான மொத்த தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க 2,560. ஸோ ஃபார்முலா எப்படி இருக்குன்னா P1 N R1 டிவைடட் பை 100 ப்ளஸ் P2 N R2 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2,560 இருக்கும். ஸோ இதுக்கான மொத்த தனி வட்டி தான் 2,560. அதனால் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரிங்களா? அவங்க கேட்குற கொஷின் 4% வட்டி விகிதத்தில் கொடுக்கப்பட்ட தொகையின் தற்போதைய மதிப்பு என்ன. ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஸோ P1 அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் அப்படிங்கிறது 1 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து 5%. ஸோ டிவைடட் பை 100 ப்ளஸ் P2 அப்படிங்கிறது 60,000 மைனஸ் எக்ஸ். என் அப்படிங்கிறது இங்கேயும் 1 வருஷம்தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% ஈக்குவல் டு 2,560. சிம்பிளை பண்ணிங்கன்னா 5x ப்ளஸ் இங்கே ஒரு 4 இருக்குங்களா, அப்போ 6 24, அப்போ 2,40,000 மைனஸ் 4x. ஸோ டிவைடட் பை ரெண்டுமே பகுதி காமனாக இருக்கனால 100ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2,560. இந்த 100 இந்த சைடு கொண்டு போயிடலாம். 5x மைனஸ் 4xங்கிறதையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா எக்ஸ் மட்டும் வரும். ஸோ 5x மைனஸ் 4x அப்படின்னா வெறும் எக்ஸு ப்ளஸ் 2,40,000 ஈக்குவல் டு 2,560. இந்த 2 சைஃபர் இங்கே வந்துச்சுன்னா 2,56,000 இருக்கும். நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. 2,56,000 மைனஸ் 2,40,000 சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 சைஃபருக்கு 3 சைஃபர் வந்துடும். அடுத்தது 6 அப்படியே வந்துடும். 5ல் 4 போச்சுன்னா 1 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 16,000. சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 16,000 அப்படிங்கிறனால முதல் நபருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்களா? 16,000 தான் கொடுத்துருப்பாங்க. இரண்டாவது நபருக்கு 60,000ல் 16,000 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சுங்க? 60,000 10 போச்சுன்னா 50, 50ல் 6 போச்சுன்னா 44,000. சரிங்களா? ஸோ அவங்க கேட்குறது இந்த 4% வட்டி விகிதத்தில் கொடுக்கப்பட்ட கேள்வி அதுதான். 4% விகிதத்தில் கொடுக்கப்பட்ட தொகையின் தற்போதைய மதிப்பு என்ன. ஸோ அதனால் அதனுடைய வட்டியை நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள். ஸோ SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ இந்த இடத்துல P அப்படிங்கிறது 44,000, N அப்படிங்கிறது 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 4%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 16 மிச்சம் 1 16 17. ஸோ இங்கே 1,760 தான் இதனுடைய வட்டி. சரிங்களா? 1,760 தான் இதனுடைய வட்டி. ஸோ அவங்க கேட்குறது மொத்த தொகை தானே கேட்குறாங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 44,000, வட்டி 1,760. ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா
45,760 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45,760 ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அந்த 4% வட்டி விகிதத்தில் கொடுக்கப்பட்ட தொகையினுடைய தற்போதைய மதிப்பு அப்படிங்கிறனால இந்த பார்ட்டுக்கு மட்டும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதனுடைய அசலோட வட்டியை சேர்த்து 45,760ன்னு போட்டுடணும். எல்லா ஆப்ஷனுமே அது ரிலேட்டடாகவே இருக்குது பாருங்கள். கன்ஃபியூஸ் ஆகி பாதிலேயே நீங்கள் 60,000 போட்டுறக்கூடாது, 44,000 போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ மொத்த தொகை அப்படிங்கிறனால வட்டியையும் அசலையும் சேர்த்து கூட்டி போட்டனால தான் 45,760. அடுத்த சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒருவருக்கு 4 ஆண்டுகளுக்கு 5% தனி வட்டியிலும் அதே தொகையை மற்றொருக்கு 3 ஆண்டுகளுக்கு அதே வட்டி விகிதத்திலும் கடனாக வழங்குகிறார். அவர்கள் செலுத்திய தனி வட்டிகளுக்கு இடையிலான வித்தியாசம் 42 எனில் அந்த அசல் தொகையை காண்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் SI = PNR/100. எவ்வளோ அமௌண்ட்னு அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்க கேட்குற கொஷினு அந்த அசல் தொகையை காண்க. சரிங்களா? ஒருவருக்கு 4 ஆண்டுகளுக்கு 5% தனி வட்டியிலும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனுக்கு எக்ஸ் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு 5% தனி வட்டியிலும் அதே தொகையை அப்படிங்கிறனால அதே பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மற்றொருவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அதே வட்டி விகிதம் அப்படிங்கிறனால 5% அப்படி எடுத்துக்கலாம். 3 ஆண்டுகளுக்கு கடனாக வழங்குகிறார். அவர்கள் செலுத்திய தனி வட்டிகளுக்கு இடையிலான வித்தியாசம் அப்படிங்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். = 42. ஸோ இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 5 20. ஸோ 20x மைனஸ் 5 15 15x. ரெண்டு பகுதியுமே 100 சேமாக இருக்கனால நான் காமனாக எடுத்துக்கிறேன். 42. இந்த 100 இந்த சைட் போட்டோம். ஸோ அப்போ அது பெருக்கெல்லாம் மாறிடும். ஸோ 20 - 15 அப்படிங்கிறது 5x = 42 20 4200. ஸோ இந்த 5 ஓர் 5 5 8 5 40 அப்புறம் 4 5 20 0. அப்போ x = என்னது 840. இதுதான் அசல். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 3. ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை மும்மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுனே கொடுக்கல, அதனால் பியை நம்மளாவே எடுத்துக்கலாம் 100ன்னு சொல்லிட்டு. என் வந்து 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னன்னு அவங்க கொடுக்க கிடையாது. ஆனால் அமௌண்ட்டு மட்டும் ரெட்டிப்பாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரெட்டிப்பாகிறது. அப்போ 100 ரூபா அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து 200 ரூபாயாக மாறிடுது 10 வருஷத்தில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதே தொகை மும்மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற விடைக்கு வந்து வினாவுக்கு வந்து நம்ம வந்து விடை கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் PNR/100. அசல் வந்து 100, எண் வந்து 10 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எஸ்ஐக்கு பதிலாக எஸ்ஐனா என்னது? அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்டுங்கிறது 200, பிரின்சிபலுங்கிறது 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100. ஸோ = 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். அப்போ R = 10%. அவங்க கேட்குறது அதே தொகை மும்மடங்காக மாற. அப்போ 100 ரூபா அப்படிங்கிறது மும்மடங்காக அப்படின்னா 300 மாற எத்தனை ஆண்டுகள் வேணும்? அப்போ அமௌண்ட் = 300 மாறணும். அப்போ எத்தனை ஆண்டுகள் வேணும்? ஸோ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட் மைனஸ் P. தட் மீன்ஸ் 300 - 100 = 200. ஸோ SI = PNR/100 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். SI அப்படிங்கிறது 200 கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. = P அப்படிங்கிறது இந்த இடத்துல 100. N அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் 10%. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். அப்போ N = 20. 20 ஆண்டுகளில் அதனுடைய மதிப்பு மும்மடங்காக மாறும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. ஒரு குறிப்பிட்ட அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது என்றால் அதே அசல் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்?
இது அப்படியே கொஷின் நம்பர் 3 பார்த்த மாடல் தான். இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அதாவது பாஸ் பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான இந்த மெத்தடை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம் எப்படின்னு சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஸோ அசல் எவ்வளோனே கொடுக்க கிடையாது. அப்போ P = 100 அப்படின்னு நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிறோம். N அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் அவங்களே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆகிறது. அப்போ 100 ரூபாங்கிறது வந்து 200 ரூபாய் ஆயிடுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அமௌண்ட்டு மைனஸ் பி. அமௌண்ட்டுங்கிறது 200, அசல்ங்கிறது 100. அப்போ டோட்டலாக 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ SI கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 100 அப்படின்னு சொல்லிட்டு. அசல் வந்து 100, N வந்து 10 ஆண்டுகள், R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 100. ஸோ இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ R இஸ் ஈக்குவல் டு 10%. சரிங்களா, இப்போ அவங்க கேட்குற கொஷின் அதே அசல், அதாவது அதே அசல் Pங்கிறது 100, எத்தனை ஆண்டுகளில் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும். 4 மடங்காகும், அதாவது அமௌண்ட் விட்டு 400 எப்போ மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட்டு மைனஸ் பி. 400 minus 100, that means simple interest வந்து 300. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். SI is equal to PNR divided by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 300 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அசல் 100 ரூபா, N நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10%. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ N அப்படிங்கிறது 30. ஸோ 30 ஆண்டுகளில் வந்து 4 மடங்காகும். ஸோ ஷார்ட்கட் பார்க்கலாம். இதை நம்ம ஷார்ட்கட்டில் கூட ஆன்சர் பண்ணலாம். அதாவது குறிப்பிட்ட அசல் 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது, இல்லை 2 மடங்கு ஆகிறது. ஸோ 10 வருஷத்தில் ரெட்டிப்பாகிறது, இல்லை 2 மடங்கு ஆகிறது. அந்த மாதிரி வந்துட்டாவே நம்ம கொஸ்டினை பாருங்கள். அதே அசல் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும், இல்லை 5 மடங்காகும், இல்லை 6 மடங்காகும், 7 மடங்காகும், எத்தனை மடங்கு வேணாலும் கேட்கட்டுமே. இந்த கொஸ்டினில் 4 மடங்குன்னு கேட்டிருக்காங்களா? எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்குன்னு கேட்குறாங்களா? அப்போ 4Nன்னு வச்சுக்கோங்க. சம்மில் ஆல்ரெடி N இஸ் ஈக்குவல் டு 10 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ 4N மைனஸ் N, அப்போ என்ன வருது? 3N. ஸோ என்னோட வேல்யூ 10. அப்போ 3 × 10 அப்படிங்கிறது 30. டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இதே கொஷின் எத்தனை ஆண்டுகளில் 10 மடங்கு ஆகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மடங்கு எத்தனை வருஷத்தில் இப்போ 10 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 10N மைனஸ் N. சரிங்களா, அப்போ 10N மைனஸ் Nங்கிறது என்னது? 9N. அப்போ என்னங்கிறது 10. அப்போது 90 ஆண்டுகளில் வந்து 10 மடங்கு ஆகும் அப்படின்னு நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். சரிங்களா, ஷார்ட்கட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதில் தெரியாதவங்க பேசிக் மெத்தடையும் கற்றுக்கோங்க. நமக்கு தேவை எப்படியும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 30 ஆண்டுகள் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 5, ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டியில் 6 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஸோ ரெட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 4 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ ரெட்டிப்பாகிறது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்குறாங்க? இந்த இடத்துல N இஸ் ஈக்குவல் டு 6 ஆண்டுகள், 4 மடங்காகிறது அப்படின்ட்டு வந்திருக்கா. அப்போது 4N மைனஸ் N. சரிங்களா, 4N மைனஸ் N. 4N மைனஸ் Nங்கிறது என்னது? 3N ஆயிடுச்சா. அப்போ Nங்கிறது என்னது? 6. அப்போ 3 6 3 18. ஆப்ஷன் சிங்கிறது ஆன்சர். இல்லை சார் எனக்கு பேசிக்காக சொல்லிக் கொடுங்க. சரிங்களா, பேசிக் மெத்தடில் சரிங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் பி. ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டியில் 6 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஸோ வந்து அசல் எவ்வளோனே தெரியல, அதனால் P இஸ் ஈக்குவல் டு 100 நம்மளாம் எடுத்துக்கிறோம். N அப்படிங்கிறது 6 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறனால 100 ரூபானா அது வந்து 200 ரூபாயா மாறிடுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அப்போ அமௌண்ட்டுங்கிறது 200, பிரின்சிபலுங்கிறது 100. ஸோ டோட்டலாக 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது? 100. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். SI அப்படிங்கிற இடத்துல நான் 100 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பிங்கிற இடத்துலையும் அசல் வந்து 100, N வந்து 6,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 32 6 52 100. அப்போ இந்த 3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் போச்சுன்னா 50/3 வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்க 50/3%ங்கிறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவங்க கேட்குற கொஷின் அதே தொகை 4 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 4 மடங்காக, அதாவது P = 100னா அமௌண்ட் வந்து 400 ரூபாயாக மாறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ SI = PNR / 100. SIங்கிறது என்னது? இன்னொரு ஃபார்முலா அமௌண்ட்டு மைனஸ் P, 400 மைனஸ் 100. இந்த அமௌண்ட் 400 ரூபா தானே. அப்போ SIங்கிறது 300. அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ SI அப்படிங்கிறது 300, அசல்ங்கிறது 100, N அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை வருடத்தில் 4 மடங்காகிறது அப்படிங்கிறது தான் சம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 50/3. 50/3 அந்த பர்சன்டேஜுக்காக நான் கீழே 100ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ பாருங்கள், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். 4 5 6 5 30. இந்த 3 டிவிஷனில் இருக்கிற 3 இந்த சைடு போச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். அப்போ என்னங்கிறது என்னங்க 6 3 18. ஸோ என்னங்கிறது 18. 18 ஆண்டுகளில் வந்து 4 மடங்கு ஆகும். இது பேசிக் மெத்தட். டைம் எடுக்குது பார்த்தீங்களா? ஸோ ஷார்ட்கட் கற்றுக்கோங்க. ரொம்ப 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். ஸோ எத்தனை மடங்கு கொடுத்துருந்தாலும் சரி, அதே தொகை 4 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும், அதே தொகை 10 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும், அதே தொகை 20 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும், ரெட்டிப்பாக இருந்துச்சுன்னா மட்டும் தாராளமாக 20 மடங்கா 20n மைனஸ் n, அப்போ 19n. கொடுத்துருக்கிற எண்ணை 19ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சொல்கிறேன் நான். இப்போ 4 மடங்குன்னு கொடுத்தனால 4n மைனஸ் n ஈக்குவல் டு 3n. என்னங்கிறது 6 3 6 18. ஸோ ஷார்ட்கட்டில் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. ஒரு குறிப்பிட்ட அசல் 8 ஆண்டுகளில் தனி வட்டியில் ரெட்டிப்பாவதற்கு வட்டி விகிதம் எவ்வளவாக இருக்க வேண்டும்? ஸோ குறிப்பிட்ட அசல் எவ்வளோன்னு கொடுக்காதனால நம்மளாம் 100ன்னு எடுத்துக்கிறோம். 8 ஆண்டுகளில் தனி வட்டியில் ரெட்டிப்பாவதற்கு, அதாவது அமௌண்ட் = 200. ஏன்னா 100ஓட ரெட்டிப்பு அப்படின்னா 200 தானே. சரிங்களா? ஸோ வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட் மைனஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 200 மைனஸ் 100 = 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 100. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்னொரு ஃபார்முலா PNR / 100. ஏன் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ SI நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 100 அமௌண்ட்டும் பிரின்சிபல் அப்படிங்கிறதும் 100. N அப்படிங்கிறது 8 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R / 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகலாம். 8 இது வந்து 25 4 100. அப்போ 25/2 அப்படிங்கிறது 12.5%. ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு குறிப்பிட்ட அசலானது 15 ஆண்டுகளில் தனிவட்டி விகிதத்தில் 3 மடங்காக மாறுகிறது. ஏன்னா அதனுடைய வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எதுவும் கொடுக்காதனால நம்ம 100 ரூபா அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அசல் வந்து 100, ஆண்டுகள் வந்து 15 ஆண்டுகள், PN. சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கேட்குறது, PNR. ஸோ 3 மடங்காகிறது. ஒரு குறிப்பிட்ட அசலானது 15 ஆண்டுகளில் தனிவட்டி விகிதத்தில் 3 மடங்காகிறது. அப்போ 100 ரூபாங்கிறது 300 ரூபாயாக மாறுது. அப்போ அமௌண்ட் = 300. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். SI = அமௌண்ட் மைனஸ் P அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது பிரகாரம் அமௌண்ட் = 300 மைனஸ் P அப்படிங்கிறது 100 = 200. சரிங்களா? ரைட். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 200 = P அப்படிங்கிறது 100, N அப்படிங்கிறது 15 ஆண்டுகள், R அப்படிங்கிறது 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். 3 15 4 20 0. சப்போ R அப்படிங்கிறது 40. இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போச்சுன்னா ÷ 3ன்னு வந்துடும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஏன்னா இங்கே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் 40 3 ஓர் 3 3 0 3 9 1. ஸோ 13 1/3%. அப்போது ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 8. ஒரு குறிப்பிட்ட அசலின் மீதான 6 ஆண்டுகளுக்கான தனி வட்டியானது அந்த அசலில் பாதியெனில் வட்டி வீதம் என்ன? ஸோ அசல் இவ்வளோன்னு கொடுக்கல, அதனால் நம்மளாம் எழுதிக்கலாம் 100ன்னு சொல்லிட்டு. என் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தனி வட்டியானது அந்த அசலில் பாதி 100 ரூபான்னு எடுத்தனால 50 ரூபா. இன்கேஸ் 200 ரூபான்னு எடுத்துருந்தீங்கன்னா அதில் பாதி 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. SI அப்படிங்கிறது 50, P அப்படிங்கிறது 100, N வந்து 6 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். 2 6 25 2 50. ஸோ இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சேர்ந்து வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும். அப்போ R இஸ் ஈக்குவல் டு 25/3. இது அவங்க கலப்பு பின்னமாக கேட்குறாங்க. ஸோ கலப்பு பின்னமாக கேட்டால் 25/3. ஏன்னா மேக்ஸ் வந்து பேக்ரவுண்டே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுவே கொஞ்சம் டவுட் ஆகுது. அதனால் நான் வந்து கொஞ்சம் இதை விரிவாக பொறுமையாக சொல்கிறேன். 8 3 24 மீதி 1, சரிங்களா? ஸோ இந்த மீதி இருக்குல்ல மேலே போயிடும், அதாவது 1 பை அப்படி வந்துடும். ஸோ இந்த 3ங்கிறது கீழே வந்துடும், இப்படி வந்துடும். ஸோ மேலே இருக்குல்ல அந்த நம்பர் வந்து இங்கே கலப்பு பின்னமாக வரும். ஸோ 8 1/3%ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 9. தனிவட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 ஆண்டுகளில் 4 மடங்காகிறது எனில் அதனுடைய வட்டி வீதம் என்ன? ஸோ அசல் எவ்வளோன்னு கொடுக்காதனால ஸோ வந்து பியை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? பி வந்து 100, என் வந்து 15 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கேட்குறது. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது. ஸோ இப்போ 100 அப்படிங்கிறது 100 ரூபாங்கிறது 4 மடங்குனா 400 ரூபா ஆயிடுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. அப்போ 400 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 300 அப்படிங்கிறதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற இடத்துல 300 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். P அப்படிங்கிறது பிரின்சிபல் 100, N அப்படிங்கிறது ஆண்டுகள் 15 ஆண்டுகள், R அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? வட்டி வீதம். ஸோ இந்த 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 15 15 2 15 30. ஸோ 0. R இஸ் ஈக்குவல் டு 20%. ஆப்ஷன் டிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஒரு தொகை 5% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டால் அதனுடைய தனி வட்டி அத்தொகையில் 40%ஆக மாற எவ்வளவு காலம் ஆகும்? சரிங்களா? ஸோ ஒரு தொகை எவ்வளோன்னு தெரியல, அதனால் நான் வந்து பியை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. என் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? அதன் தனிவட்டி அத்தொகையில் 40%. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா இந்த 100 ரூபாவில் 40%, 100 ரூபாவில் 40%. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். அப்போ மொத்தம் 40, சரிங்களா? ஸோ இதே சும்மா ஷார்ட்டாக சொல்லணும்னா 100 ரூபாவில் 10% அப்படிங்கிறது 10. அப்போ 40% அப்படிங்கிறது 40. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 40. நமக்கு அவங்க கேட்குறது எத்தனை ஆண்டுகளில் வந்து 40 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க, ரைட்? ஸோ 40 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100 தானே. SIங்கிற இடத்துல 40, Pங்கிற இடத்துல 100, Nங்கிற இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 5%. 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். 4 5 5 8 5 40. அப்போ N இஸ் ஈக்குவல் டு 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளில் 40%ஆக மாறிடும். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது ஆன்சர்.
ஸோ இன்றைக்குரிய 10 சம்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கேட்கலாம், இல்லை கால் பண்ணி கூட டவுட் கேட்கலாம். ஏன்னா தமிழும் ஜிகேவும் நமக்கு வந்து வீட்டில் மெட்டீரியல் இருந்தாவே வீட்டில் உட்காந்து நம்ம தனியாக படிச்சிடலாம். அந்த மேக்ஸ் மட்டும்தான் டவுட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடி போய் கற்றுக்கணும், இல்லைனா இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஸ்டாஃப்ட்ட போயிட்டு கேட்டு கற்றுக்கணும். ஸோ அதனால் இவ்வளோ வீட்டில் உட்காந்துருக்கும்போது உடனே நமக்கு டவுட் தெரியலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் என்கிட்ட இல்லை, நீங்கள் கேட்குறதுக்கு வந்து தயங்காதீங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு வந்து நல்ல வந்து ஸ்பீடு வரும், அக்யூரசி வரும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு நாளைக்கு 10 மேக்ஸ் கொஷின், ஸோ 200 டேஸில் 2000 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதான் டார்கெட்டு. ஸோ நல்லபடியாக முடியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.